இதுக்குதான் படியில விழாத படியா நடிச்சுட்டு வந்தேனா. ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த படம் அம்மா. எங்க செய்யும் நீ இவ்வளவு வேகமா போற? ம், ம். அத நான் வேகமா வரும்போது தான் பாக்கணுமா. அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. தலையெல்லாம் அப்படியே கிடு 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 கிடு. இப்பதானே செய்ய எந்திரிச்ச, அப்படிதான் இருக்கும். போ, போய் பல்வலிக்கிட்டு குளிச்சுட்டு வா, சாப்பிட்டா சரியாயிடும். போ. ம்ம். நீ லீவ் கிடைச்சிட்டா மாதிரிதான். எல்லாமே மெதுவாவே பண்ணும், அப்பதான் நம்புவாங்க. இருக்கிற படனுக்குள்ள எவ்வளவு நேரம் விளக்குவ? சீக்கிரம் விளக்கு. இந்த பக்கெட் தண்ணியை நான் சாயங்காலம் தான் தீக்க போறேன். மடமடான்னு குளி. ஆமா, ஆமா, ம். எனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் எவ்வளவு மெதுவா சாப்பிட வேண்டியிருக்கு. என்னடா சாப்பாடு என்ன இருந்தது? சீக்கிரம் தின்னு. ஆமா. இப்படியே போனாலும் அடுத்து ஸ்கூல்ல தான் உட்காந்துருப்பேன். இதுக்கு முன்னாலையும் பொறுக்க கூடாது. எப்படியாச்சும் என்னை காப்பாத்தும் கூடுதா. ஐயோ சேம், என்னாச்சு? முடியாதம்மா, என்னால முடியாது. இதுக்கு மேல எந்த ஸ்டாக் இல்ல. சரி சரி இரு, நான் டாக்டர் கால் பண்றேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. என்னப்பா ஆச்சு உனக்கு? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா. இங்க பாரு தம்பி, தைரியமா சொல்லி. ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். ரெடி பண்ணிட்டியா? நைட்டு 12 மணிக்கு ஒரு சத்தம். அதிர்ச்சியாகி எதிர்த்து பார்த்தா அது என் வயிற்றுல இருந்து வருது. பட்டாம்பூச்சி பறக்குதா இல்ல குதிரை உயிர்ந்தெடுத்து ஓடுதா தெரியாம எல்லா ஆங்கிலையும் பிறந்து படுத்து எப்படியா சமாளிச்சு காலையில எந்திரிச்சு பார்த்தா வயிறு வலிக்குது டாக்டர், வெயில் வலிக்குது. அத்தி ஹம். வயிறு வலியா? இதுக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும். இன்ஜெக்ஷன்? ஆமா டாக்டர், கரெக்ட். சின்ன இன்ஜெக்ஷனா கொடுங்க டாக்டர், என்னால முழு முடியாது பாருங்க. வந்துட்டேன். இன்ஜெக்ஷனா